வணக்கம். உங்க உடம்புக்குள்ளேயே ஒரு டாக்டர் இருக்கார். அவர் உங்கள 24/7 குணப்படுத்த ரெடியா இருக்கார்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஆமா, நம்மளோட இந்த நவீன வாழ்க்கை முறை அந்த டாக்டரோட கைய கட்டி போட்டிருக்கு. அவரை சரியா வேலை செய்யவே விட மாட்டேங்குது. இன்னைக்கு நம்ம டாக்டர் மிண்டி பில்ஸ் கொடுத்த ஒரு விரிவான உரையாடல அரசி ஆராய போறோம். இதுல உண்ணாவிரதம்னு நம்ம சொல்ற ஒரு பழங்கால பழக்கம் எப்படி நம்ம உடம்புக்குள்ள முடங்கி கிடக்கிற அந்த சுய குணப்படுத்தும் சக்தியை ஒரு பெரிய பூகம்பம் மாதிரி தட்டி எழுப்புதுங்கிறத பத்தி ரொம்ப ஆழமா பேசியிருக்காங்க. ஆமா, இதை இன்னும் ஆழமா பார்க்கணும். நம்ம நோக்கம் உண்ணாவிரதம்னா சும்மா பசியோட இருக்கிறது மட்டும் இல்ல. கரெக்ட். அது எப்படி உங்க மூளைய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்ய வைக்குது, உங்க ஹார்மோன்களை ஒரு சிம்பனி மாதிரி சமநிலையில வைக்குது, ஏன் கொடிய நோய்கள் வராம கூட எப்படி தடுக்குதுங்கிற அறிவியலை புரிஞ்சுக்கிறது தான். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி. பொதுவா நமக்கு உடம்பு சரியில்லைன்னா வெளியில இருந்து எதையாவது சேர்க்கணும்னு நினைப்போம். ஒரு மாத்திரை, ஒரு புது டானிக், இல்ல ஒரு சூப்பர் ஃபுட். ஆமா, ஏதாவது ஒன்னு ஆட் பண்ணணும் தான் யோசிப்போம். ஆனா சில சமயம் எதையாவது சேர்க்கறத விட சில விஷயங்களை செய்யாம இருக்கிறது தான் பெரிய மருந்துன்னு இந்த ஆய்வு சொல்லுது. குறிப்பா சாப்பிடாம இருக்கிறது. இது கேட்கவே முரணா இருக்குல்ல? ஆமா, ஆனா அதுதான் அடிப்படை உண்மையே. நம்ம உடம்புல 2 விதமான இன்ஜின் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. 2 இன்ஜினா? ஆமா, ஒன்னு நாம சாப்பிடும்போது கிடைக்கிற சர்க்கரையை எரிச்சு சக்தி எடுக்கிற இன்ஜின், இது சுகர் பர்னர் மோடுன்னு சொல்லலாம். சரி. இன்னொன்னு நம்ம சாப்பிடாம இருக்கும்போது உடம்புல ஏற்கனவே சேமிச்சு வச்சிருக்கிற கொழுப்பை எரிச்சு சக்தி எடுக்கிற இன்ஜின், இது ஃபேட் பர்னர் மோடு. ஓ. பலருக்கும் தெரியாத ரகசியம் என்னன்னா, நம்ம ஒரு 8 இருந்து 12 மணி நேரம் சாப்பிடாம இருந்தாலே நம்ம உடம்பு தானா இந்த 2வது இன்ஜினுக்கு மாறிடும். ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. பொதுவா நல்லா சாப்பிட்டுட்டு போனாதான் ஒரு மீட்டிங்ல கவனமா இருக்க முடியும்னு நினைப்போம். ஆனா நீங்க பட்டினியா இருந்தா மூளை நல்லா வேலை செய்யும்னு சொல்றீங்க. இது எப்படி சாத்தியம்? பசியில மயக்கம் வராதா? நல்ல கேள்வி. அதுதான் சுகர் பர்னர் மனநிலை. சர்க்கரையை எரிக்கும் போது கிடைக்கிற சக்தி திடீர்னு ஏறி டக்குன்னு இறங்கிடும். ஆமா, அதனாலதான் மதியம் சாப்பிட்டதும் தூக்கம் வருது. அதேதான். ஆனா உடம்பு கொழுப்பை எரிக்க ஆரம்பிக்கும் போது கீட்டோன்ஸ் அப்படின்னு ஒரு சூப்பர் எரிபொருளை உற்பத்தி பண்ணுது. கீட்டோன்களா? ஆமா, இந்த கீட்டோன்கள் மூளைக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. இது உங்க மனசுல இருக்கிற மூடுபனிய விலக்கி ஒரு தெளிவா கொடுக்கும், கவனச்சிதறல குறைக்கும். ஓ, அப்படியா? அதோட பசியை தூண்டுற கிரெலின் ஹார்மோனையும் கட்டுப்படுத்தும். அதனாலதான் கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருந்தா பசி அடங்கி இன்னும் அதிக சக்தியோட உணர்றோம். செய்யணும்னா வயிறு முட்டை சாப்பிடாம ஒரு 10 மணி நேரம் வயித்த காலியா வச்சா மூளை இன்னும் ஷார்ப்பா வேலை செய்யும்னு சொல்றீங்க. இது ஒரு புது கோணமா இருக்கே. நிச்சயமா. சரி, இந்த உண்ணாவிரத பயணத்துல ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன மேஜிக் நடக்குதுன்னு இன்னும் விரிவா பார்க்கலாமா? கண்டிப்பா. இது ஒரு த்ரில்லர் படம் மாதிரி இருக்கும். நீங்க ஒரு 13 இருந்து 15 மணி நேரம் சாப்பிடாம இருக்கும்போது சில ஆச்சரியமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. சொல்லுங்க. குறிப்பா ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் சுரப்பு 1300% வரைக்கும் அதிகரிப்பதா சில ஆய்வுகள் சொல்லுது. என்னது, 1300%? இது தடகள வீரர்கள் ஊக்க மருந்து எடுத்துக்கிறதுக்கு சமமான விளைவு மாதிரி கேக்குதே. இது இயற்கையா நடக்குதுங்கிறது நம்பவே முடியல. ஆமா, ஆனா இது ஊக்க மருந்து மாதிரி உடலை பாதிக்காது. இது உடலின் இயற்கையான உற்பத்தி. சாதாரண ஒருத்தனுக்கு இவ்ளோ டெஸ்டோஸ்டிரான் அதிகரிச்சா என்ன ஆகும்? இந்த அதிகரிப்பு தசைகளை வலுப்படுத்தவும் மன உறுதியை அதிகரிக்கவும் உடம்புல இருக்கிற கொழுப்பை குறைக்கவும் உதவுது. அதே நேரத்துல வளர்ச்சி ஹார்மோன் சுரப்பும் அதிகமாகுது. இந்த ஹார்மோனை தான் இளமையின் ஊற்றுன்னு சொல்லுவாங்க. ஓஹோ. இது நம்ம சர்மத்தை இளமையா வச்சுக்கவும் காயங்களை வேகமா குணப்படுத்தவும் உடம்புல வீக்கத்தை குறைக்கவும் உதவுது. அதனாலதான் இந்த நேரத்துல பலருக்கும் மூட்டு வலி, உடல் வலி எல்லாம் குறைய ஆரம்பிக்குது. அப்போ இது வெறும் எடை குறைப்பு விஷயம் இல்ல, உடம்பே தன்னைத்தானே சரி பண்ணி புத்துணர்ச்சி அடையுது. ஆமா. சரி, இந்த 15 மணி நேரத்தை தாண்டி ஒரு 17 மணி நேரம் வரைக்கும் போனா என்ன நடக்கும்? இப்போதான் அசலேன ஆட்டமே ஆரம்பிக்குது. 17 மணி நேரத்துல ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற ஒரு செயல்பாடு தீவிரமாகுது. ஆட்டோஃபேஜி? ஆமா, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தன்னைத்தானே உண்ணுதல். இதுக்காக 2015 மருத்துவத்துக்கான நோபல் பரிசே கொடுத்தாங்க. தன்னைத்தானே உண்ணுதலா? கேட்கவே விசித்திரமா இருக்கே. இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது இது நம்ம வீட்டை வருஷத்துக்கு ஒரு முறை தீபாவளிக்கு சுத்தம் செய்யற மாதிரி. சரி. தேவையில்லாத பழைய பொருட்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு புது பெயிண்ட் அடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி நம்ம உடலை இது புதுப்பிக்குது. உங்க உடம்புல இருக்கிற செல்கள் தங்களுக்குள்ளே இருக்கிற சேதமடைஞ்ச பகுதிகள், தேவையற்ற புரோட்டீன்கள், ஏன் பிற்காலத்துல புற்றுநோயா மாறக்கூடிய செல்களை கூட அடையாளம் கண்டு அதை அழிச்சு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. அடேங்கப்பா,
இது ஒரு டீப் கிளீனிங் மாதிரி. ஆமா, இது ஒரு ஆழமான செல்லுலார் டீடாக்ஸ். வைரஸ்கள் கூட இந்த நிலையில இருக்கிற செல்களுக்குள்ள பெருக முடியாதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. அப்படியானால் உடல் தன்னைத்தானே சுத்தம் செய்து புதுப்பித்துக் கொள்கிறது. இந்த சுத்திகரிப்பு இன்னும் ஒரு படி மேலே போய் நம்மளோட ஜீரண மண்டலத்தையே முற்றிலுமாக புதுப்பிக்க முடியுமா? அருமையான கேள்வி. ஒரு 24 மணி நேரம் உணவு தராம இருந்தால் நம் குடல் என்ன செய்யும்? அதுதான் அடுத்த கட்டம். நீங்க 24 மணி நேரம் உண்ணாவிரதத்தை எட்டும்போது அது குடல் மீட்டமைப்பு நேரம். கட் ரீசெட்? ஆமா, நம்ம குடலோட சுவர்கள்ல லட்சக்கணக்கான ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு ஓய்வே கிடைக்காது. ஆனா 24 மணி நேரம் உணவு உள்ளே வராதப்போ அந்த ஸ்டெம் செல்கள் புத்துயிர் பெற்று குடல் சுவர்களை பழுது பார்க்க ஆரம்பிக்குது. இது லீக்கி கட் மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்ய உதவுது. ஓ, குடல் ஆரோக்கியத்துக்கும் இதுக்கும் நேரடி தொடர்பு இருக்கா? நேரடி தொடர்பு மட்டும் இல்ல, மன ஆரோக்கியத்துடனும் தான். நம்ம குடலை இரண்டாவது மூளைன்னு சொல்றாங்க. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம மனநிலைய சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு தேவையான செரட்டோனின் ஹார்மோன்ல 90% குடல்ல தான் உருவாகுது. நிஜமாவா? ஆமா, குடல் ஆரோக்கியமா இருந்தா மனநிலையும் சீரா இருக்கும். அதனால இந்த 24 மணி நேரம் உண்ணாவிரதம் உங்க வயிறை மட்டும் இல்ல, உங்க மனசையும் சரி செய்யுது. சரி, இப்போ வரைக்கும் நாம பார்த்த இந்த டெஸ்டோஸ்டிரான் பூஸ்ட், ஆட்டோஃபேஜி, குடல் மீட்டமைப்பு இதெல்லாம் பொதுவான பலன்கள். ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உண்ணாவிரதம் பெண்களுக்கு கொஞ்சம் சிக்கலானதுன்னு சொல்றாங்களே. அவங்க ஹார்மோன் சுழற்சியை இது எப்படி பாதிக்கும்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பெண்களோட உடல் ஆண்களை மாதிரி இல்ல. அது ஒரு நுட்பமான ஹார்மோன் சிம்போனிய நம்பி இயங்குது. ஓகே. மன அழுத்தம் ஏற்படும் போது நம்ம உடம்புல கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். இது சண்டை போடு அல்லது தப்பி ஓடு ஹார்மோன். இந்த கார்டிசோல் அதிகரிக்கும் போது அது பெண்களோட மிக முக்கியமான ஹார்மோனான புரோஜெஸ்டரான் உற்பத்தியை நேரடியா குறைச்சிடும். ஓ, அப்ப மன அழுத்தம் நேரடியா மாதவிடாய் சுழற்சியை பாதிக்குமா? 100%. புரோஜெஸ்டரான் தான் ஒரு பெண்ணை அமைதியா நிதானமா வச்சுக்க உதவுது, மாதவிடாய் சுழற்சியை ஒழுங்குபடுத்துது. சரி. அது குறையும் போது பெண்களுக்கு எரிச்சல், தூக்கமின்மை, ஒழுங்கற்ற மாதவிடாய் போன்ற பிரச்சனைகள் வருது. அதனாலதான் பெண்கள் தங்களோட மாதவிடாய் சுழற்சிக்கு ஏத்த மாதிரி உண்ணாவிரதத்தை மாற்றி அமைக்கணும்னு டாக்டர் பெல் சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான தகவல். அந்த உரையாடல்ல பெண்களோட மாதவிடாய் சுழற்சியை புரிஞ்சுக்கிறது ஆண்களுக்கும் ரொம்ப அவசியம்னு சொல்லப்பட்டிருந்தது. ஒரு உறவுல அது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது உறவுகளோட டைனமிக்ஸையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பெண்ணோட மாதவிடாய் சுழற்சியோட முதல் பாதி, அதாவது சுமார் 2ஆம் நாள்ல இருந்து 12ஆம் நாள் வரை ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் உச்சத்துல இருக்கும். அப்போ என்ன ஆகும்? அப்போ அவங்க ரொம்ப ஆற்றலோட, தெளிவான சிந்தனையோட, சமூக பழக்க வழக்கங்கள்ல ஆர்வத்தோட இருப்பாங்க. வீட்ல ஏதாவது முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னா, கருத்து வேறுபாடுகளை சரி செய்யணும்னா இதுதான் சரியான நேரம். அப்படியா? அப்போ சுழற்சியோட பிற்பகுதியில நிலைமை தலைகீழா இருக்குமா? கிட்டத்தட்ட சுழற்சியோட நடுப்பகுதியில அவங்களோட லிபிடோ அதிகமாக இருக்கும். இது இனப்பெருக்கத்துக்கான உடலின் இயற்கையான உந்துதல். ஆனா கடைசி வாரத்துல புரோஜெஸ்டரான் அதிகரிக்கும் போது அவங்க உள்முகமா திரும்புவாங்க. அதாவது அவங்களுக்கு அதிக ஓய்வு, அரவணைப்பு, அக்கறை தேவைப்படும். இந்த நேரத்துல போய் அவங்க கிட்ட பெரிய விவாதங்களை வச்சுக்கிறதோ அதிக வேலைப்போல கொடுக்கறதோ சரியா வராது. இந்த சுழற்சியை ஒரு ஆண் புரிஞ்சுக்கிட்டா தேவையில்லாத பல சண்டைகளை தவிர்க்கலாம். இது உறவுகளை இன்னும் வலுப்படுத்த உதவும் சொல்றீங்க? நிச்சயமா. நாம இப்போ உண்ணாவிரதம், ஹார்மோன்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா டாக்டர் பெல்ஸ் உரையாடல்ல நாம கவனிக்காத இன்னும் சில ஆபத்துகள் நம்மள சுத்தி இருக்குன்னு குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆமா. அதாவது நம்ம மன அழுத்தம் மட்டும் நம்ம ஹார்மோன்களை பாதிக்கல, நம்ம சூழலும் பாதிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, நாம மனித வரலாற்றிலேயே மிக அதிகமான நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம சுவாசிக்கிற காத்து, குடிக்கிற தண்ணி, பயன்படுத்துற பொருட்கள்னு எல்லாத்துலயும் நச்சுக்கள் இருக்கு. இதுல 2 உதாரணங்களை மட்டும் சொல்லுங்களேன். சரி. 1 phthalates. அந்த பேரே சொல்ல கஷ்டமா இருக்கே, அது எங்க இருக்கு? நாம வாசனைன்னு நினைக்கிற எல்லா இடத்துலயும் இருக்கு. வாசனை திரவியங்கள், கொலோன்கள், ஏர் ஃப்ரெஷ்னர்கள், சில ஷாம்பு, சோப்புன்னு பல அழகு சாதன பொருட்கள்ல இந்த ரசாயனம் இருக்கு. அட கடவுளே! இது உலக அளவுல ஆண்களோட விந்தணு எண்ணிக்கை குறைவுக்கு ஒரு மிக முக்கிய காரணம்னு பல ஆய்வுகள் உறுதி செஞ்சிருக்கு. நாம காலையில பயன்படுத்துற டியோட்ரண்ட் நம்மளோட ஆரோக்கியத்தையே பாதிக்கும்னு யாரு நினைச்சு பாத்திருப்பா? சரி, 2வது உதாரணம் என்ன? 2வது BPA பிளாஸ்டிக்ஸ். பிளாஸ்டிக் பாட்டில்கள், உணவு டப்பாக்கள், சூப்பர் மார்க்கெட் பில்லுல சிலதுல கூட இது இருக்கு.
விஞ்ஞானிகள் இத ஒபிசோஜன்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதாவது உடல் பருமனை உண்டாக்கக்கூடிய நச்சுக்கள். உடல் பருமனை உண்டாக்கும் நச்சுக்களா? அப்போ நம்ம சாப்பிடுற சாப்பாடு மட்டும் இல்ல, சாப்பிடுற பாத்திரமும் நம்ம எடையை அதிகரிக்குமா? துல்லியமா. இந்த ஒபிசோஜன்கள் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹார்மோன்களோட வேலையில குறுக்கிட்டு கொழுப்ப சேமிக்க சொல்லி உடம்புக்கு தவறான சிக்னல் கொடுக்குது. நம்பவே முடியல. அதனாலதான் நான் எவ்வளவு டயட் இருந்தாலும் எனக்கு எடை குறையவே மாட்டேங்குதுன்னு சிலர் சொல்றதுக்கு அவங்களுக்கே தெரியாம அவங்க உடம்புல சேர்ந்திருக்கிற இந்த நச்சுக்களும் ஒரு காரணமா இருக்கலாம். இது உண்மையிலே கவலைக்குரிய விஷயம்தான். இதிலிருந்து தப்பிக்க அந்த உரையாடல்ல ஒரு எளிய விதி சொல்லப்பட்டிருந்தது. நீங்க சாப்பிட தயாரா இல்லாத எதையும் உங்க தோல்ல பயன்படுத்தாதீங்க. ஆமா, இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வரி. ஏன்னா நம்ம தோல் வெறும் ஒரு உரை இல்ல, அது சுவாசிக்க கூடிய ஒரு பெரிய உறுப்பு. நேரடியா ரத்த ஓட்டத்துல கலந்துடுது. அதனால கெமிக்கல் கலந்த லோஷனை பூசுறது கிட்டத்தட்ட அந்த கெமிக்கலை சாப்பிடுறதுக்கு சமம். அப்போ இந்த எல்லா தகவல்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு என்ன தெரிய வருது? இந்த உரையாடலோட மைய கருத்து என்ன? சுருக்கமா சொன்னா நம்ம முன்னோர்களோட உடல் விருந்து மற்றும் பட்டினி அப்படிங்கிற ஒரு சுழற்சிக்கு ஏத்த மாதிரி வடிவமைக்கப்பட்டது. ஃபீஸ்ட் அண்ட் ஃபேமின். ஆமா, அவங்களுக்கு சில நாள் வேட்டையில நிறைய உணவு கிடைக்கும், விருந்து சாப்பிடுவாங்க. சில நாள் எதுவும் கிடைக்காது, பட்டினி கிடப்பாங்க. இந்த பட்டினி நேரத்துல தான் அவங்க உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சு பலப்படுத்திக்கிச்சு. சரி. ஆனா நம்ம நவீன வாழ்க்கை எப்படி இருக்கு? அது ஒரு முடிவே இல்லாத நச்சுத்தன்மை வாய்ந்த விருந்தா மாறிடுச்சு. 24 மணி நேரமும் உணவு கிடைக்குது. ஆமா. உண்ணாவிரதங்கிறது அந்த பட்டினி சுழற்சியை நாமளா வலிய கொண்டு வந்து நம்ம உடலோட சுய குணப்படுத்தும் மரபணுக்களை மறுபடியும் ஆன் பண்றதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவி. அப்போ நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது இது ஒரு டயட் என்பதை விட நம்ம உடலோட பேசும் ஒரு மொழி மாதிரி தெரியுது. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த உரையாடல் உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பணும். உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க சாப்பிடுற உணவு, வேலை செய்யற விதம், நீங்க பயன்படுத்துற பொருட்கள், இதெல்லாத்தையும் வச்சு உங்க உடலோட அந்த பழங்கால வடிவமைப்போட நீங்க ஒத்துழைச்சு போறீங்களா, இல்ல அதுக்கு எதிரா தினமும் போராடிட்டு இருக்கீங்களா? இந்த கேள்வியோட இன்னைக்கு நம்ம ஆழமான பயணத்தை முடிச்சுக்கலாம்.